எடுத்துக்கொண்டு இருக்கிற பணி மிகவும் முக்கியமான சிரமமான பணி. சமுதாயத்தில் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அதற்கு நமது ஒத்துழைப்பும் மிகவும் தேவைப்படுகிறது. செந்தில்வேல் சார் சொன்னாங்க, இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் க்ரைம் இல்லாமல் பார்த்துட்டாங்க. அதே மாதிரி ரோத்தேஷ் சார் பண்ணாங்க. இவங்க எல்லாமே அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு கோஆர்டினேட் பண்ணி கோஆப்ரேஷன் பண்ணதுனால தான் அந்த சக்ஸஸ்க்கு நம்மளால் வர முடிந்தது. அதே மாதிரி ஒரு சின்ன அனுபவம். என்னுடைய காவல் நிலையத்தில் நான் ஒரு ஆய்வாளராக பணியில் இருக்கும் பொழுது என்னுடைய காவலர் ஒரு வேற எனக்கு மேலதிகாரி போகிறச்ச கேஷுவலாக மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த அதிகாரியுடைய அலுவலகத்துக்கு சென்று, ஐயா அப்படின்னாரு, என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறப்போ, என்னையா இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறப்போ, இல்லைங்க ஐயா, நான் என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கிற கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்த்தேன். அந்த முகம் நீ நல்லா அழகாக இருக்கேன்னு சொல்லிச்சு, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னாரு. உடனே அந்த எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி அப்புறம் தற்பொழுது அவர் இல்லை, அவர் இறந்து காலமாகிவிட்டார். நல்ல அதிகாரி தான். என்னை அழைத்து, என்ன அப்படி சொல்கிறார் அவர் அப்படின்னா, அது கொஞ்சம் என்னன்னு விசாரி, அவர் யார், என்ன அவருடைய வாட் இஸ் இஸ் கேரக்டர் என்னன்னு விசாரிங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் உடனே விசாரணை என்ன தெரியுமில்ல, உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம விசாரணை பண்ணி அவருக்கு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். நான் அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவர் சொன்னார், ஐயா இல்லைங்க ஐயா, நான் ரொம்ப பொறுமைசாலி ஐயா, நாங்கள் இந்த யோகா இதெல்லாம் போவேன், அந்த யோகா பயிற்சி இதெல்லாம் எடுக்கிறதுனால பெரிய ஐயா சொல்லிட்டு போகிறப்போ நான் கோவப்படலை, நான் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போனேன். இது எதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் என்றால், இந்த யோக பயிற்சி இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்துகின்ற. இப்போ இந்த நாடக நிகழ்ச்சி நடத்தினாங்க, அதில் இருக்கிற தீம், அந்த பிள்ளைகள் சொல்லிட்டு போகிறப்போ ஒரு 4 அக்கேஷன் சொல்லிட்டு போகிறப்போ அந்த தீம் அதுதான் முக்கியம். கோபம் நம்மையும் கெடுக்கும், பிரத்தியாரையும் கெடுக்கும். இந்த கோபம் வராமல் இருக்கணும்னா நம்ம கையாள்வது என்ன? இந்த மாதிரி தியான பயிற்சி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர் செந்தில் சார் சொன்னார், தவம் யோகம் என்ன டெஃபினேஷன்ஸு, என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ். ரோத்தேஷ் சார் கிளியராக சொல்லிட்டு போனார். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. ஸோ இஸ் டோட்டல் ஒரு சைக்ளோபீடியா மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இஸ் கிவிங்.